அந்த கண்ணுக்கு தெரியாத கையும் என் ரசிகர்கள் ஒருத்தரும் தீப்பந்தமா எரிஞ்சிட்டு இருக்கிற வரைக்கும் நான் போயிட்டே இருப்பேன். நீங்க சும்மா ஒரு 4 வதந்திய பரப்பி இத காலி பண்ணிடணும்னு நினைச்சா ஒரு செங்கலை கூட ஆட்ட முடியாது. சினிமாக்காக நேர்ந்து விட்டால் நான் கிடையாது. ஓம் நம சிவாய. ஓ குரலி வித்தையா? கலிகாலம் இது கலிகாலம். சார் புரியுற மாதிரி சொல்லுங்க சார். புரியலையா தம்பி? வெறுப்பு ஓங்கி நிக்கிற காலம். ஹேட் இஸ் த்ரைவிங், நெகட்டிவிட்டி இஸ் செல்லிங். அட இது பரவாயில்ல, டைவர்ஸ் கேஸ் எல்லாம் என்கிட்ட வருதுப்பா. ஒரே குஷ்டமப்பா. இது கஷ்டமப்பா. சேகர் கமுலா மாதிரி ஒரு ஆளை பார்த்தது என் பாக்கியம். ஒரு ஏஞ்சல் வானத்துல இருந்து இறங்கி வந்திருந்தா அது சேகர் கமுலா. மாறி மாறி பாராட்டுறாங்க. எப்ப நான் சிக்கி சின்ன பின்னமாக போறனோ. இந்த கலிகாலத்துல அந்த மாதிரி மனுஷன் இருக்கிறதுனால தான் இன்னும் மழை பெய்யுது. அந்த மழையில தான் நம்ம எல்லாம் செழிச்சிட்டு இருக்கோம். உன் முகத்துல மட்டும்தான் ஒரு ஒளிவட்டம் தெரிஞ்சது. ஏன் முகத்துல? ஆமா, நாளை பின்ன மாத்தி சொல்லப்படாது. நான் நிறைய டைரக்டர்ஸோட வேலை பண்ணிட்டேன். தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, இங்கிலீஷ் எல்லா மொழியிலயும் வேலை பண்ணிட்டேன். உன்னை பத்தி நீ ரொம்ப பெருசா பேசிட்டு இருக்கிற. ஏன் அப்படி பண்ற? சூப்பர் டைரக்டர்னு சொல்றாங்கன்னு அவரை நம்பி போனதுக்கு சரி நம்ம வீட்டுக்கு தான் அனுப்புறானுங்களோன்னு நம்பி ஏறி உட்காந்து திருப்பதி அடிவாரத்துல நடு ரோட்ல உச்சி வெயில்ல அம்மா தாயே அப்படின்னு பிச்சை எடுக்க விட்டார். தொண்டையில ஆபரேஷன், தொண்டையில ஆபரேஷன், எதனா காசு கொடு. ஒரு உரையில ஒரு கத்தி தான் இருக்க முடியும். அப்படி கையை நீட்டி பிச்சை எடுக்கும் போது தான் நமக்கு புரிஞ்சது நம்ம ஓடிட்டு இருக்கிற ஓட்டம்லாம் எவ்வளவு அர்த்தமில்லாதது அப்படின்னு. அம்மா அவனை போய் பிச்சைக்காரன் சொல்லாதம்மா, அப்புறம் பிச்சைக்காரன் நம்மளே தப்பா நினைப்பான். இங்க அவ்வளோ போட்டி, அவ்வளோ பொறாம, அவன் நல்லா இருக்க கூடாது, இவன் நல்லா இருக்க கூடாது. யாரு எதை பேசுறதுன்னே நாட்டுல விவசாயம் இல்லாம போச்சுடா. முன்னாடி எல்லாம் நம்ம பெரிய ஆளாகணும்னு உழைப்போம், நம்ம நல்ல பேர் சம்பாதிக்கணும்னு உழைப்போம். இப்பெல்லாம் அடுத்தவன் உழைப்பை எப்படி கெடுக்கிறது, அடுத்தவன் பேரை எப்படி கெடுக்கிறதுன்னு தான் எல்லாரும் உழைக்கிறாங்க. ஏன் அவன் நேரம் சொல்ல மாட்டானா? சுத்தி வளைச்சுதான் சொல்லுவானோ? யோ 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 மாமூல் வேணா கேட்டு தொலையா, அதுக்கே சுத்தி வளைச்சு பேசுற. ஒரு வாட்டி இப்படி கை நீட்டி பாருங்க. அந்த மாதிரி எல்லாரையும் சொல்லல, அந்த மாதிரி யார் பண்றாங்களோ அவங்கள சொல்ல. என்னையா ஓவரா பேசுறான தவிர பாம்ப வெளிய விட மாட்டேங்கிறானையா. சொல்லு, நீ தான் தைரியமான ஆளத்தை சொல்லு. ஒரு வாட்டி இப்படி கை நீட்டி அம்மா தாயேன்னா திங்கிற ஒருவேளை சோத்துக்கும் மழை வெயில்னு ஒதுங்குற கூரைக்கும் எவ்வளவு நன்றியோட நம்மளாம் இருக்கணும்னு புரியும். மறுபடியும் பஞ்ச் டயலாக் இன்னும் எத்தனை எழுதி வச்சிருக்க சொல்லு. ஒரு என்லைட்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் தான் அது. இதுக்கு முன்னாடி காசியில ஒரு வாட்டி எனக்கு அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சது. இத்தனை பட்டு இன்னும் திருந்தலே குரு. யாரடா சொல்ற? பொதுவா சொன்ன குருவே. நாகார்ஜுனா சார், உங்க கூட ஒர்க் பண்றது ஒரு பெரிய ஆனர். நீங்க எங்க வர்றீங்க? பழக்க வழக்கம்லாம் பஞ்சாயத்தோட இருக்கணும். பாத்ரூம் வரைக்கும் வந்துட்டு பல்லு விளக்கிட்டு குளிச்சிட்டு சாப்பிட்ற வேலையெல்லாம் வச்சுக்க கூடாது, தெரியுதா? உங்க படங்கள்ல எனக்கு இந்த படம் பிடிக்கும் அப்படின்னு இப்போ ஒரு கோட் சர்க்குலேட் ஆயிட்டு இருக்கு. நான் அப்படி சொல்லவே இல்லை, அந்த மாதிரி நான் சொல்லவே இல்லை. என்னை பத்தி எப்பயுமே ஏதாவது ஒரு உருட்டு உருட்டிக்கிட்டே இருப்பாங்க. இது அந்த மாதிரி ஒரு உருட்டு தான். கதையா சொல்லிக்கிட்டு கோரத்தை கொட்டாய் வருதுங்க. அடுத்து ரஷ்மிகா. ஏதா இருந்தாலும் என்ன வச்சு பேச, அவனை நம்பி தனியா போகாத. நானும் ரஷ்மிகாவும் நிறைய இந்த படத்துக்காக ஒரு சில டஃப்பான லொகேஷன்ஸ்ல வேலை செய்ய வேண்டியதா இருந்தது. குப்பையில, குப்பை லாரியில, குப்பை கிடங்குல, சாக்கடையில, எல்லா இடத்துலயும் விழுந்து புரண்டு. குடும்பம் நடத்துற வீட்டுக்குள்ள வந்து கலாட்டா பண்ற. என்னது குப்பை தொட்டிக்குள்ள குடும்பம் நடத்துறீங்களா? ஏன் வீரான குழாய் எல்லாம் ஃபுல் ஆயிருச்சு, நீங்க ஷிஃப்ட் ஆயிட்டீங்களா? நானும் ரஷ்மிகாவும் போய் அப்படியே மெதுவா சேகர் சார்ட்ட கேட்போம். சேகர் சொல்வாரு, நீங்க 2 பேரும் அப்படியே குப்பை லாரியில இருக்கீங்க, குப்பெல்லாம் உங்க மேல ஃபுல்லா கிடக்கு, குப்பையெல்லாம் விலக்கிட்டு அப்படியே மேல வரீங்க. அங்க ஒரு சாங் வைக்கிறேன் சார். பிச்சைக்காரி, ஏய் பிச்சைக்காரி, உன் தட்டில் எத்தனை சில்லறை சொல்லிவிடு. நாங்க தயங்கி தம்பி, சார் அது ஃபேக் குப்பை தானே. ரியல் 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 ரியல். நாங்க என்னவோ ரியல் குப்பை போட சொன்ன மாதிரி. ஒரு மனுஷன் படுத்துட்டு கூட தெரியாம குப்பையை கொண்டாந்து வாயில கொட்டி போறா முட்டாப்பலாம். குப்பை தொட்டியில படுத்தா வாயில தாண்டா கொட்டுவா பிச்சைக்கார பையல. கண்ணா நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியல, ஆனா ஒண்ணுன்னா வரேன். அடுத்த வருஷம் வட சென்னை 2 அப்படின்னு நம்ம டார்லிங்ஸ் கேட்டாங்க.
நெக்ஸ்ட் இயர்னு சார் சொல்லியிருக்காரு. இவ்வளோ வருஷமா 2018ல இருந்து கேட்டுட்டே இருந்தீங்களா? அடுத்த வருஷம். இன்னும் எவ்வளோ நேரம் ஆகும்? அடுத்த வருஷம். வாந்தி வேற மாதிரி இது. அதான் 2002ல என்னுடைய முதல் படம் ரிலீஸ் ஆச்சு. 23 வருஷம் ஆகுது. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், நான் நடிக்கணும்னு ஆசைப்பட்டுலாம் வரல. நான் பாட்டு ஊர் சுத்திட்டு இருந்தேன். கூட பிறந்த பாவத்துக்கு சினிமா படம்லாம் எடுக்க வேண்டியிருக்கு. நீ ஒன்னா பாரு படம் என்னமா ஓட போகுதுன்னு. ஏன்னா டான்ஸ் கிளாஸ் அனுப்பி நான் டான்ஸ் எல்லாம் கற்றுக்கல, ஃபைட் கிளாஸ்க்கு அனுப்பி நான் ஃபைட் எல்லாம் கற்றுக்கல, நடிக்கிறதுக்கு ஒரு கிளாஸ் போய் நடிக்கிறதுக்கெலாம் கற்றுல. சினிமாக்காக நேர்ந்து விட்ட ஆள் நான் கிடையாது. வன்மங்களை உள்ள வச்சிருந்தா உனக்கும் கெடுதல் எங்களுக்கும் கெடுதல். சினிமாக்காக நேர்ந்து விட்ட ஆள் நான் கிடையாது. எப்பெல்லாம் அப்படி குழம்பி போய் வழி தெரியாம இருட்டில் முழிக்கிறனோ, மேல இருந்து கண்ணுக்கு தெரியாத ஒரு கை வந்து என் கையை பிடிச்சி அப்படியே கூட்டிட்டு போகும். அப்ப என்னோட ரசிகர்கள் ஒருத்தரும் தீப்பந்தமா எரிஞ்சு எனக்கு வெளிச்சம் காட்டினாங்க. நீங்க என்ன பத்தி எவ்வளவு வேணா வதந்திகளை பரப்புங்க, என்ன வேணா நெகட்டிவிட்டியை ஸ்ப்ரெட் பண்ணுங்க. ஒரு வாட்டியும் என் படம் ரிலீஸ்க்கு 1.5 மாசம் முன்னாடி ஒரு நெகட்டிவ் கேம்பெயினை ஏற்படுத்தி ஸ்ப்ரெட் பண்ணுங்க. யார் அவங்க தடுக்குது வளர்ச்சியை? அது யாருங்க? நான் 2 பேரு. அவனை விட்டுருங்க. நீங்க தடுக்க பாருங்க ஆரம்பிச்சிட்டான். அவனை ஃப்ரீயா விட்டாலே அப்படியே இருப்பான். நீங்க தடுக்க தான் எதனா ஒன்று பண்ணிட்டு இருப்பான். அந்த கண்ணுக்கு தெரியாத கையும் என் ரசிகர்கள் ஒருத்தரும் தீப்பந்தமா எரிஞ்சிட்டு இருக்கிற வரைக்கும் நான் போயிட்டே இருப்பேன். என்னடா டயலாக் இது? எவன் எழுதி கொடுத்தானே அது இப்படி பேசிட்டு போறான்? தீப்பந்தமா எரிஞ்சிட்டு இருக்கிற வரைக்கும் நான் போயிட்டே இருப்பேன். எந்த கோயிலுக்கு? எங்க வேணா போவேன். இங்க இருக்கிறவங்க எல்லாம் என் ரசிகர்கள் மட்டும் கிடையாது. 23 வருஷமா என் கூடயே வந்த என் கம்பானியன்ஸ், என்னுடைய வழி துணை. அந்த கண்ணுக்கு தெரியாத கையும் என் ரசிகர்கள் ஒருத்தரும் தீப்பந்தமா எரிஞ்சிட்டு இருக்கிற வரைக்கும் நான் போயிட்டே இருப்பேன். இங்க இருக்கிறவங்க எல்லாம் என் ரசிகர்கள் மட்டும் கிடையாது. 23 வருஷமா என் கூடயே வந்த என் கம்பானியன்ஸ், என்னுடைய வழி துணை. ஆனா நான் சொன்னதுக்கும் இந்த பஞ்சாயத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. நீங்க சும்மா ஒரு 4 வதந்திய பரப்பி இத காலி பண்ணிடணும்னு நினைச்சா அதை விட முட்டாள்தனம் எதுவுமே கிடையாது. ஒரு செங்கலை கூட ஆட்ட முடியாது. இதெல்லாம் யாரா உன்கிட்ட கேட்டா? யாரா நீ? மென்டல் ஸ்பெஷலிஸ்ட். இன்னும் மெண்டல் ஆகலடா, அதுக்குள்ள யாரு உன்னை சொல்லி அனுப்புனா? இந்த உளுலாங்கட்டி சர்க்கஸ்லாம் வேணாம். தம்பிங்களா, கொஞ்சம் தள்ளி போய் விளையாடுங்க ராஜா. கண்ணுல ஒரு திமிரு, ஒரு ஆங்காரம் எல்லாமே தெரியும். ராஜ பரம்பரை எப்படி நடப்பாங்களோ அது மாதிரி தான் நாங்க நடப்போம். எண்ணம் போல் வாழ்க்கை, எண்ணம் போல் தான் வாழ்க்கை. உன் கான்ஃபிடன்ஸ் எனக்கு பிடிச்சிருக்கு. ஆனா அந்த கான்ஃபிடன்ஸ்க்கு பின்னாடி திமிரு இருக்கு. அதை குறைச்சுக்க. ఒక్క అడుగుదానేను తోరావిల ఎవర్నా వస్తే మారిపోతాడు. వాడు పోతే వీడు, వీడు పోతే నేను, నేను పోతే నా అమ్మ మొగడం ఎవరన్నా వస్తే చంపేస్తారు. இவனை விடக்கூடாது. இன்னொரு பாயாசத்தை போட்டுற வேண்டியது. சின்ன சேனலுக்கு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்க.